ஏப்பா என்னையவே கேட்காம நீ யாருப்பா புது ஸ்கூல்ல சேர்த்த சொன்னா? என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குதுப்பா. டேய் தம்பி, நீ இப்ப போக போற ஸ்கூல்ல எல்லா ஸ்டாஃபும் ஃப்ரெண்டு மாதிரி நடந்துக்குவாங்க. அப்படியா? உண்மையா தான் சொல்றீங்களா? ஒரு நாளைக்கு 2 பிடி பீரியட் இருக்குன்னா பாத்துக்கவே. ஏன்பா அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன இந்த ஸ்கூல்லே சேர்த்திருக்கலாம்ல, எதுக்கு இப்ப இத்தனை நாளா வேற ஸ்கூலுக்கு அனுப்புனீங்க? இப்பதான் ஏதோ பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போக மனசு வலிக்குதுன்னு சொன்னேன். அவனே கடந்துட்டு போறாங்க தொல்லை முடிச்சவனுங்க. நான் புது ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். பாய்ப்பா. போடா போ. அங்க போனா தானே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும். ஹாய் ப்ரோ, நியூ அட்மிஷனா? ஆமா ப்ரோ. ஏன் ப்ரோ உங்களுக்கு வேற ஸ்கூலே கிடைக்கலையா? போய் போய் இங்க வந்து சேர்ந்துருக்கீங்க. ஜாலியான ஸ்கூலு, ஒரு நாளைக்கு 2 பிடி பீரியட்ல விடுவாங்கன்னு சொன்னாங்களே. ஏன் ப்ரோ நீங்க வேற? பிளே கிரவுண்ட் எல்லாம் புல்லு பூண்டு முளைச்சு புதர் மாதிரி கிடக்கு. இவனுக்கு பிடி பீரியடே விட மாட்டாங்க. விளையாடாதீங்க ப்ரோ, அமைதியா இருங்க. ஏன் ப்ரோ போய் சொல்ல போறேன்? பிடி பீரியட் ஃபுல்லா மேக்ஸ் சார் கூட்டிட்டு வரு. அது மட்டும் இல்ல, மார்க் கம்மியா எடுத்தீங்கன்னா டார்க் ரூம்ல கூட்டு போய் அடி வெளுத்து விட்டுருவாங்க. அப்பா பெத்த பையனை கொண்டு வந்து இது மாதிரி ஒரு இடத்துல சிக்க வச்சியப்பா. நீங்க எல்லாம் ஒரு அப்பாவா? ஏன்டா ஃபீஸ் கட்டி படிக்கிறதுக்கு அனுப்புனா விளையாட்டாவா சுத்திட்டு இருக்க? இன்னும் என்ன பண்றேன் நானும் பாக்குறேன்.